என்னப்பா அப்படி பாக்குற? இது என் அம்மாவோட தாலி. இவ்வளவு நாள் நான் என் பூஜை அறையில வச்சிருந்தேன். இந்த தாலிய சுமங்கலி பூஜை அப்ப நீ சக்தி கழுத்துல கட்டுற. சக்தி கழுத்துல இந்த தாலியை கட்டிட்டேன்னா அந்த சேர சக்தியோட வாழ்க்கையில தலையிடவே மாட்டான். என்ன வேலை யோசிக்கிற? இந்த தாலிய புடி. வாங்குப்பா. இந்த தாலிய புடி. புடிப்பா. அட புடிப்பா. அம்மையே அம்பிகையே போற்றி, ஓம் மங்கையர் கண்ணியே போற்றி. ஓம் கல்யாண சுந்தரியே போற்றி, ஓம் கனகமணிக் குன்றே போற்றி. சக்தி, வந்திருக்கிற சுமங்கலி பொண்ணுங்களுக்கெல்லாம் உன் கையால புடவை மங்கள பொருள் எல்லாம் கொடுத்துருமா? சரிங்கம்மா. தாயே, சக்திய கூடிய சீக்கிரம் நீ வேலு மாப்பிள்ளையோட சேர்த்து வைக்கணும்னு தான் நான் இந்த மாங்கல்ய பூஜையே பண்றேன். அம்மா, நீதான் இவங்க 2 பேரையும் எப்படியாவது ஒன்னா சேர்த்து வைக்கணும். சக்தி, நான் இந்த பூஜையில வந்து கலந்துக்கிட்டதுக்கு காரணம் நான் உன் கூட மறுபடியும் சேரணுங்கிறதுக்காக தான். சங்கர் சார் சொன்ன மாதிரி நான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டா அதுக்கப்புறம் உனக்கு அந்த தீபனால எந்த பிரச்சனையும் வராது. நீ சேரனுக்கு பயந்து தான் அந்த தீபனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். சேரன் நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காது. நான் இப்போ உன் கழுத்துல தாலி கட்ட போறேன்.
நான் கட்டுற தாலிய நீ ஏத்துக்கணும் சக்தி. ஐயோ, அம்மா எனக்கு இப்போ கால் பண்ணுறாங்க. அன்பு, ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை சார், அம்மா கால் பண்ணுறாங்க. நீ தேனோட இருந்தாலே உங்க அம்மாக்கு எப்படியோ தெரிஞ்சு போய் உனக்கு ஃபோன் பண்ணிடுறாங்கப்பா. அன்பு, உங்க அம்மாவை நினைச்சு நீ பயப்படாத. கொஞ்ச நாளைக்கு உன் மேல கோவத்துல இருப்பாங்க தான். ஆனா ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து அவங்க கையில நீ கொடுத்துட்டனா அதுக்கப்புறம் அவங்க கோபம் தன்னால குறைஞ்சு போயிடும்பா. சரிங்க சார். இந்த பூஜை பொருள்லாம் கொண்டு போய் ஓரமாக வச்சுட்டு வாங்கம்மா. ஐயா, புருஷன் பஞ்சாதியெல்லாம் ஜோடியா நின்று அம்பாளை வேண்டிக்கோங்க. சேரா, நீ வந்து மீனா பக்கத்தில் நில்லுப்பா. அன்பு தம்பி, நீங்க தேனு பக்கத்தில் நில்லுங்க. மாப்பிள்ள, நீங்களும் வந்து எங்களோட நில்லுங்க. வேலு, உன் மாமனார் சூசகமா சக்தி பக்கத்துல வந்து நிக்க சொல்றாரு. நீ போய் சக்தி பக்கத்துல நில்லுப்பா. சார், இல்லையே, அவர் எங்களோட வந்து நில்லுன்னு தானே சொன்னாரு. சக்தி பக்கத்துல போய் நிக்க சொல்லலையே. என்னப்பா இதெல்லாம் விளக்கமாவாப்பா சொல்லுவாங்க? நீ அதான்ப்பா புரிஞ்சுக்கணும். போய் சக்தி பக்கத்துல போய் நில்லு போ. எங்க நீங்களும் எங்க கூடவே வந்து நில்லுங்க. மாப்பிள்ள, நீங்க வந்து சக்தி பக்கத்தில் நில்லுங்க. பரவாயில்ல சக்தி, நீ நிறைய மாறிட்ட. நான் என்ன மாறிட்டேன்? நான் உன் பக்கத்துல வந்து நின்னா தள்ளி நில்லுன்னு சொல்லுவியோன்னு நினைச்சேன். ஆனா நீ அப்படி எதுவும் சொல்லல. அப்போ நான் உன் பக்கத்துல நிக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கு தானே? புருஷன் பொண்டாட்டி ஜோடியா சேர்ந்து நின்று அம்பாளை வேண்டிக்கோங்கன்னு குருக்கள் சொல்லிட்டு போனார். நீ சாமி கிட்ட என்ன வேண்டிக்க போற? உன்ன மாதிரி கெட்டவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துன்னு வேண்டிக்கு போற.